ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி பார்த்துடலாம். பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க. இது லைட்டாக சூடானதும் ஒரு கட் பண்ண பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு கண்ணாடி பாதத்துக்கு வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கினதும் இதில் 7-8 முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க லைட்டாக. இப்போ இதில் நான் பாதாம் 3 சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்க்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கு அதையும் லைட்டாக வதக்கிடுங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்திங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3 பழுத்த பெரிய பெங்களூர் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி இதோடு சேர்த்துட்டு அரைவாசி உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இதை வதக்கி விட்டுட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஆனால் நடுவுலையே நீங்கள் மூடியை திறந்துட்டு கலந்து விட்டுறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். நான் மூடி வச்சிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா தக்காளி வதங்கிருச்சுங்க. இது சூடானது மிக்ஸி ஜாரில் சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். திரும்ப அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டரு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 3 லவங்கம், சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு பொரிஞ்சதுமே ஒரு மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு கண்ணாடி பாதத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வதக்கி விட்டுடலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதையும் லைட்டாக கலந்துட்டு 1 டீஸ்பூன் முழு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் லைட்டாக கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா வதக்கி, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அதோடு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ இது திக்காக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி பேலன்ஸ் உப்பையும் நான் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 200 கிராம் க்யூப்ஸாக கட் பண்ண பன்னீர் சேர்த்துக்கோங்க. பன்னீர் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு நீங்கள் ஃபோர்ஸாக பண்ணிங்கனாக்கா பன்னீரெல்லாம் தூள் தூளாக ஆகிடும். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு அகைன் ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். ஆனால் நடுவுலையே நீங்கள் திறந்து கலந்து விட்டுருணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிப்பியை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இதில் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு அப்படி லைட்டாக கலந்துருங்க. பொடியாக கட் பண்ண மல்லித்தலை இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி இல்லைன்னா கூட பரவாயில்ல, மல்லித்தலையே போதும். சேர்த்துட்டு லைட்டாக கலந்துட்டு 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சுவையான பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.